நீங்க ஆரம்பத்துல திருவண்ணாமலை பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம ஊர்ல வந்து மக்கள் தொகை கம்மி. ஆனா இப்ப வந்துட்டு திடீர்னு இவ்வளவு பாப்புலேஷன் வரதால அந்த கட்டமைப்புலாம் கரெக்டா இருக்கா? வசதிலாம் கரெக்டா பண்ணி கொடுத்துருக்காங்களா? வசதிலாம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. தண்ணி ஃபெசிலிட்டி, டாய்லெட்டு மற்றபடி பரவாயில்ல. ரோடு இப்பதான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே இவ்வளோ ரோடு பெருசா இல்லை. ரோடு இப்பதான் சரி பண்ணியிருக்காங்க. இப்போ கோயில் ஓரளவுக்கு நிர்வாகம் பண்றாங்க. அதை பத்தி பரவாயில்ல. ஆனால் ஒன்றும் ஜனத்தொகை அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும்ல, அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. போகிற இடத்துலையும் சரி, வழி பாத்ரூமு, டாய்லெட்டு இல்லை போகிற வழியிலே அங்கங்கே குப்பையை போட்டு போகிறாங்க. ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாலும் அதை டஸ்ட்பினில் போட்டால் பரவாயில்ல, அந்த மாதிரி போட மாட்டேங்க. சுத்தமாக இல்லாமல் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாத்ரூம் ரேட்டும் எல்லா இடத்துலையும் ஏற்றுறாங்க. அதனால க்ளீனாக இருக்க மாட்டேங்குது. நம்ம ஜனங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்ல சுத்தமாக இருக்கிறதுனால. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ தப்பு அது மாதிரி சொல்லக்கூடாது. நம்மளும் போற நாள் எடுத்துக்கு ஐயா அவங்க போறாம மேல சொல்றாங்க, சொல்லக்கூடாது. சாமியெல்லாம் எல்லாரும் தான் சாமி வருவாங்க, எல்லாம் தப்பு இல்லையா? கும்பிட்டுங்க. சரி, அவங்க யாரையா? அவங்களும் நம்மள மாதிரி மனுஷாலுங்க தான். ஆந்திராக்காரன் தான் என்னையா? நம்ம தமிழ்காரன் அங்கே போகலையா? தப்பு வரணுயா, அவங்களும் கும்பிடணுயா. அவங்க தப்புன்னு சொல்லக்கூடாதுயா. இப்போ பயங்கரமா கால் வைக்க இடல. அன்னைக்கு 400 ரூபாய்க்கு யாருமே போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு தெருவுக்கு 10 லாட்ஜி ஓட்டு வச்சுட்டு வந்து லாட்ஜி கட்டிட்டு 2400 ரூபா 3000 ரூபா வாங்குறாங்க. அது பெரும் பிரச்சனை. அது ஆந்திரா மக்கள் வரதுனால வியாபாரமும் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. என்ன பிரச்சனை? அவங்க வரதுனால வந்து இந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து சாதாரணமா இப்ப நான் வாடகை இருக்கேன். உங்க வீடு? நான் வாடகை இருக்குன்னு வைங்க. அவங்க வரதுனால இப்போ வாடகை வந்து அவங்க ரூம்ஸ் மாதிரி தடுத்து லாட்ஜ் மாதிரி ஆக்கிடுறாங்க. அவங்களுக்கு அதிகமான பணம் தந்து அவங்க போய் தங்கிடுறாங்க. இப்போ ஒரு உள்ளூர்காரங்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. அந்த பிரச்சனையும் இருக்கு. அந்த பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா அவங்க வரதுனால அவங்க வந்து 2 நாள் தங்கிட்டு 1 மாசம் வாடகை கொடுத்துட்றாங்க. 2 நாள் தான் தங்குறாங்க. அவங்க வீட்டுக்காரங்கிட்ட வந்து சாவி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் வருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ எனக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன்? எங்களுக்கு எந்த மாதிரி அவங்கள வரதுனால லாபமும் இருக்கு, நஷ்டமும் இருக்கு.